உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். கிரகநிலை: இதுவரை உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் ராசியையும் 7ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பம்: குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம்: உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம்: தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கலைத்துறையினர்: கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. முன்னேற்றம் ஏற்பட போவது உறுதி. அரசியல் துறையினர்: அரசியல்வாதிகள் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. இரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். மாணவ மாணவியர்: மாணவ மாணவியர் கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகலாம். சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். விவசாயத்துறையினர்: விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது. இடைத்தரகர்கள் உங்களின் லாபத்தில் பங்கு போட காத்திருப்பார்கள். சிலர் போட்டிகளையும் வயல் பரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும். பெண்மணிகள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம். கவனம் தேவை. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்படலாம். பரிகாரம்: பெருமாள் தரிசனம் செய்து வர தோஷம் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.